ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சார், கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? பராபவ ஆண்டுல மொட்டுச்சந்துல இருந்து வெளியே வரக்கூடிய ராசின்னு சொன்னா கடகராசி. உண்மையா சொன்னா அதுதான். எங்க வடிவேல் சொல்ற கதை தான். அங்க அடிக்கணும்னு கூப்பிடுறாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அடி வாங்கிட்டு வர்றது. பல பிரச்சனை. ஐயோ கடவுளே, லாஸ்ட் ஒரு வருஷம் மோசம், இது வரைக்கும் நீ இருக்கு, டிசம்பர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தான் கடகத்துக்கு இருக்கு. கடகத்தில் இருக்கிற பல பேருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மனசுல விட்டு வெளியே போறது கெட்ட எண்ணங்கள், கெட்ட சவகாசங்கள், தப்பாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், புது விஷயங்களை நம்ம எடுத்து பண்றது, நல்ல விஷயங்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட சேர்றது, நமக்கே தெரியாம டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் மென்டாலிட்டியில் இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே போறது. ரெண்டாவது 200%, அதாவது மனசார சொல்றேன், கடகத்துல பிறந்த பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவீங்க. மனசாந்திங்கிறது இப்போ உங்களுக்கு கண்ணில் தெரியும். ஏகப்பட்ட கோவில், ஏகப்பட்ட தான தர்மம், உங்கள் சொந்த ஊருக்கு போகிறது, சொந்த ஊரில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு கோவில் சமாச்சாரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது, தான தர்மங்கள், அன்னதானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, உங்களுக்கு குழந்தை பிறப்பது, உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம், பூர்வீகத்தில் ஒரு அருமையான ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அப்பாவுடைய சொத்து நமக்கு வருவது, வெளியூர்லேருந்து நம்ம ரிட்டர்ன் உட்காந்துக்கிறது, சில பேருக்கு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம், மெயினாக கனடா மாதிரி இடங்கள், சில்லுன்னு இருக்கக்கூடிய இடங்கள், மெயினாக அங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுது. சில பேர் யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர் நியூசிலாந்து போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இது எல்லாமே கடகத்துக்கு லட்டு மாதிரி இருக்கு. இருக்கிறதுலேயே பல மோசமான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரே ராசி. அவங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ஃபாரின் போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. அதாவது என்னன்னா, பரஸ்தானம்ங்கிறது எப்பவுமே நல்லது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாதி பேருக்கு, நீங்க மெயினா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் பாருங்க, 85% புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவங்க நிறைய பேர் கடல் தாண்டினா ரொம்ப ஜோரா இருப்பாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஜானகத்துக்கு ஸ்தான பிராப்தம் கிடையாது. இங்க இருக்கிற வரைக்கும் 100ல் 1, அங்க போனீங்கன்னா தனியா தெரியுங்க. புரியுதா? அதனால கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கடல் தாண்டக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உண்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு உங்க அப்பாவுடைய தொழில், பூர்வீக தொழில், அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு டெஸ்ட்ல கூட பாஸ் ஆகல சார், நான் படு மோசமாக இருக்குது. லக்கி பாஸ்கரில் எப்படி 64 பேப்பர் அட்டை ஷார்ட்டில் எழுதி முடிச்சானோ, அந்த மாதிரி அந்த தெய்வத்துடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய ஆசிரியருடைய பார்வையும் ஆகட்டும், பிரின்சிபலுடைய பார்வையும் உங்கள் மேலே விழுகும். அதனால் கடகத்தில் பிறந்த பல பேர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாஸ்டர் டிகிரி ஃபினிஷ் பண்ணுறது, பேச்சுலர்ஸ் டிகிரி ஃபினிஷ் பண்ணுறது, படிப்பில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் விவசாயிகளாக மாறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக ஒரு கடை போட்டு ஒரு வியாபாரம், ஒரு ஆஃபீஸ் போட்டு ஜம்முன்னு வியாபாரம் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் என்டர்பிரனர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில், நிறைய பேருக்கு இந்த ப்ரொஃபஸர் உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேர் ஸ்கூலே ஆரம்பிப்பாங்க. அஃபிஷியலாக நீங்கள் ஸ்கூலு நீங்கள் தான் ஹெட் மாஸ்டர், நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகத்துக்கு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, நான் மெயினாக பார்க்குறது தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய, லக்கு ஃபேவர் பண்ணணுமா. ஒருத்தனுக்கு 10 தடவை முயற்சி பண்ணாலும் லக்கு இல்லைன்னா வேஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு யூஆர் ரியலி பொட்டன்ஷியல் பர்சன், ஆனால் லக்கு ஃபேவர் பண்ணல. லக்கு சம்திங் பட் த தெய்வ அனுகிரகம். அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்கும். இப்போ கடகத்துக்கு 100% தெய்வ அனுகிரகம் ஜம்முன்னு இருக்கு. அதாவது 95% தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதாவது பராபவ ஆண்டுலே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ராசிகளில் கடகம் நம்பர் 1ல உட்காந்துக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும், ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும்.
எல்லாமே ஓகே. ஒண்ணே ஒண்ணு தலைப்பகுதி. ஒரு சில பேருக்கு வந்து இந்த இது மொடிக்கால் ஒத்த தலைவலி வர்றது, ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் குடுக்கறது, வீட்ல அம்மாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை குடுக்கறது, சில பேருக்கு லைட்டா அந்த செஸ்ட் கன்ஜெஷன், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கடகத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னே சொல்லலாம். மனசார சொல்றேன். கடகத்த பட்ட கஷ்டம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா சார். கடல் தாண்டி அவர்களுடைய பயணம் இருந்தா அவர்களுடைய வாழ்வு மென்மேலும் செழிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பணவரவு எப்படி இருக்கும்? இல்ல அப்படின்னா அவர்களுடைய கடன் தொல்லைலாம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா வந்து குரு, சனி காம்பினேஷன் வந்து வெற்றி ஸ்தானம். அதாவது இந்த வருஷம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். அப்ராக்ஸிமேட்டா சொல்லலாம் ஒரு 32 வருஷம். 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய காம்பினேஷன். இந்த சனி குரு காம்பினேஷன். அப்படி பார்க்குறச்சே இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பணவரவுகளும் சரி, தொழில் மேன்மையும் சரி, குடும்பத்தில் நடக்கக்கூடிய கர்மாக்களும் சரி. கர்மானா செத்து போறவங்களுக்கு மட்டும் கர்மா கிடையாது. கல்யாணம் ஆகிறதும் கர்மா தான். குடும்பம் அமையறதும் கர்மா தான். பையனுக்கு கல்யாணம் ஆகிறதும் கர்மா தான். வெளியூர் போறதும் கர்மா தான். அதனால பொதுவாகவே உங்களுக்கு வந்து கடகத்துல பிறந்தவங்களுக்கு பண வரவுகளும் சரி, திருப்தியும் சரி, எங்கிருந்தாவது யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப் சப்போர்ட்டுங்கிறது எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து புடவை வந்து ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. கடகராசி மாணவர்கள் எப்படி அவர்களுடைய படிப்புல சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கடகத்துக்கு உண்டு. சென்டம்னா சென்டம். இப்போ நீங்க வந்து இப்போ யூபிஎஸ்சிலாம் கிளியர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்கன்னா கடகத்துல பிறந்தவங்களும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அது நடக்கும். அதே மாதிரி பேங்க்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதுலலாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் ஆர்கிடெக்சர் படிப்பாங்க, சிவில் இன்ஜினியரிங் படிப்பாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் படிக்கக்கூடிய. அதில் மெயினாக ஹெல்த் கேர் ஏஐன்னு ஒரு செக்டார், அது பயங்கர பூம் ஆக போகுது அடுத்த 1.5 வருஷத்துக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது போகக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக நீட்டு மெடிசன்னு பார்த்தாங்கன்னா 100% உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் பல்மனாலஜிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா செஸ்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிப்பீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதா இருக்கும்? குலதெய்வ வழிபாடுங்கிறது கடகத்துக்கு அத்தியாவசியம். அதை விட்டோம் அப்படின்னா சாக்ஷாத் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு ஜம்முன்னு கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை வந்து நேராக கால் பாதத்தை பார்த்து அதுக்கப்புறம் முகத்தை பார்த்து சுவாமி தர்ஷனம் பண்ணிட்டு அங்கே கூடக்கூடிய அந்த திருநூறு பிரசாதம் அதை எடுத்துன்னு வந்து டெய்லி வச்சுக்கோங்க. பஸ்மம் வைக்க வைக்க லைஃப்ல தலையெழுத்து மாறும். கடகத்துக்கு தலையெழுத்து மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட். 2026 கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு பலன்கள் பராபவ வருடம் எப்படி இருக்கும்? முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சது. குரு ஜென்மத்துக்கு வரார், உச்சம் பெறுகிறார். புதிய வாழ்க்கை, புதிய பயணம் ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப நாளாக கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் இப்போ கூட நான் சொல்கிறேனே ஒழிய தலையே ஆட்டுங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நடந்தால் இப்போ யார் வேணாம் என்ன போகிறா? நான் ஒத்துக்க மாட்டேன் சார், நான் சொல்ல போகிறீங்க. நல்ல விஷயங்கள் சொல்லும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல வருமானம் கூடும், கடன் தீரும். இது வரைக்கும் ரெக்கக்னேஷனே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம்னு உழைச்சிங்க. அதற்கான ரெவார்டு வந்து சேரும். நீங்களாக தான் எதிர்பார்க்குறீங்க. பணம் கூட எனக்கு தேவையில்லை சார். ரெக்கக்னேஷன். யாரையோ வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான், என்ன அனுப்ப மாட்டான், கேட்டால் தரமாட்டேங்கிறான். இப்போ கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களை எதிர்ப்பு தெரிவித்தவங்க அத்தனை பேரும் இடமாறுதல் அவனுக்கு வந்துடும். ஏன்னா குரு இருக்கார்ல. நிறைய பேர் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க. குரு ஜென்மத்தில் இருக்கார், ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு ஒரே பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. குரு ஜென்மத்தில் இருந்தாலும் அவனது பார்வை 5, 7, 9க்கு போகிறார். அப்போ உங்களுக்கு தொழிலையும் சரி, ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, கூட இந்த பொருள் தரேன்னு சொல்கிறாங்க சார், அதை வச்சு வியாபாரம் செய்யிட்டா கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். சார் அன்றைக்கி பாம்பே போயிருந்தேன், அங்கே ஒருத்தர் என்னை கேட்டார், சார் எனக்கு சப்ளை பண்ணுங்கள் சார், நான் உங்களுக்கு சில இதெல்லாம் சப்ளை பண்ணுறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுங்க, எங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுங்க. திருமண வாழ்க்கை, திருமணம், கெட்டி மேளம், குழந்தை பாக்கியம், இப்படி சுப பலனாக சொல்லிகிட்டே போகலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூடும். இது வரைக்கும் 100 மார்க் எழுதுனேன் சார், 80 தான் போட்டான் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 100க்கு 100 மார்க் எடுப்பீங்க. மெமரி கூடும். அதே நேரத்தில் சளி சேராமல் பார்த்து 7.5 வருஷம் எவ்வளோ அனுபவம் தெரியல உங்களுக்கு. அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் யாராவது அடுத்தவனுக்கு உதவுவீங்களா? வாகனங்கள் மாற்றணுன்னா மாற்றுங்க.
நான் புதிய கடன் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, கோல்டு வாங்குறீங்க. இப்போ கோல்டு ஒரு சவரம் என்ன விலை? ஒரு 5 சவரம் வாங்குனீங்கன்னா 5,00,000 முடிஞ்சு போச்சு. அப்போது கடன் கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி என் கடனை வாங்கி கோல்டு வாங்குறேன், சில்வர் வாங்குறேன்னு பண்ணாதீங்க. கோல்டு அண்ட் சில்வர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேண்டாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கணும். ₹1 கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடுங்க. இதே நேரத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருங்க. ஒரு முறை திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கோ ஆலங்குடி அப்படிங்கிற ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் இதையெல்லாம் வரும். எல்லாத்தை விட ஆரோக்கியம் தேரும். குடும்பத்தில் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்ற பாக்கியம் கிட்டும். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து தருது. என்னங்க நல்ல செய்தி? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க அப்படின்னா, குரு பகவான் என்ற நல்ல கிரகம் உங்கள் ராசியை பார்த்து வருது. இந்த ஆண்டுடைய கிரக தத்துவங்களை எடுத்து பாருங்க. ஆண்டுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கிற போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சனி, புதன் என்ற கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. உங்கள் ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்டுடைய லக்னம் உங்கள் ராசிக்கு 11வது ஸ்தானமாக லாபஸ்தானமாக வருது. இது முக்கியமான விஷயம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆண்டு பிறக்கிற போது உங்கள் ராசிக்கு லாபத்தில் லக்னம். பொதுவாகவே ஒருத்தருக்கு பலன்கள் பார்க்கிற போது இந்த ஆண்டு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமாங்கிறத ஆண்டுடைய லக்னமும் உங்கள் லக்னமும் என்ன தொடர்பில் இருக்குன்னு வச்சு கண்டுபிடிச்சார். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு லாபத்தில் ரிஷப லக்னம், இந்த ஆண்டுடைய லக்னமும் வருகிறது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ராசி கடக ராசி. அதை முதல்ல நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணிக்கிடலாம். 2வது விஷயம், கிரகங்களிலே மிகச்சிறந்த கிரகம் யாரை சொல்கிறோம்? இயற்கை சுவர் என்று ஜோதிடம் யாரை வர்ணிக்கிறது அப்படின்னா குரு பகவானை. அந்த குரு பகவான் இந்த ஆண்டு உங்கள் ராசியை பார்த்து தான் வர்றார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மேன்மை என்று ஜோதிட சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது கடக ராசியை. கடக ராசி அப்படிங்கிறது ராமபிரான் பிறந்த ராசி. இந்திய நாட்டில் 2 இதிகாசங்களை மிக உயர்வாக சொல்கிறோம். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அந்த ராமாயணத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அவதரித்த ராசி கடக ராசி. அந்த ராசியிலே குரு பகவான் வந்து அமர்கிறார். ஆகவே இந்த ஆண்டு அந்த குருவுடைய வருகை உங்கள் ராசிக்கு வருவது மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்குது. நல்ல மனிதர்களின் தொடர்பு கொடுக்கும். வாழ்க்கையுடைய கீழ்நிலையிலே, கஷ்ட நிலையிலே, அடிபட்ட நிலையிலே, ஜீவனம் நடத்த முடியாத நிலையிலே திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு யாமிருக்க பயமேன் என்று அந்த குரு பகவான் முருகப்பெருமான் உங்களை நோக்கி வருகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் திருச்செந்தூர்ல இந்த முருகப்பெருமான் குரு வடிவமாக நிற்கிறார். திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான கடகராசிக்காரங்க இந்த பராபவ ஆண்டு தொடங்கும் போதே அந்த வழிபாட்டை செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது நிறைய மேன்மை, நீங்க எதிர்பார்க்கிற பெரிய மேன்மை வந்துடும். ராசியில குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா அந்த குருவுக்கு தனகாரகன் பேரு. பினான்சியலா பெரிய ஹைக்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கடல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு பைலட் வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, இன்ஜினியரிங் தொடர்புடைய வேலைகள் மிகச்சிறப்பாக அமையும். அதே போல 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த ஆண்டு உங்க ராசியை பார்த்து வருவார். ஞான வடிவமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறீர்களோ மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கடகத்திலே குரு வருக போகிற போது தென்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வட இந்தியாவிலே மிகப்பெரிய நிலைமையை, மத்தியிலே ஒரு மிகப்பெரிய நிலைமையை பெறக்கூடிய ஆண்டும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன், இது பெரிய யோகம். கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது இப்ப யோகம். கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை,
கடகராசியைச் சேர்ந்த கலைஞருக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும்னு இருக்கு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்குரிய குரு ராசிக்கு வந்து உட்கார்றாருன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கடன் உதவி வேணும்னா 6ஆம் இடத்து குரு ராசியில் உச்சமடைகிறாரு, நல்ல கடன் உதவி கிடைக்கும், பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. அதே போல 9ஆம் இடத்து குரு ராசியில் உட்கார்றதுனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கூடி வரும், நல்ல புகழ் கிடைக்கும், தீராத நோய்கள் தீர்வதற்கு வழிவகை பிறக்கும். இதெல்லாம் இந்த பராபவ ஆண்டுல கடகராசிக்காரங்க பார்க்க போகிற அற்புதமான உண்மைகள். இந்த ஆண்டுல யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் தேடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுரகிரி சிவபெருமானை வழிபடணும். சதுரகிரி சென்று சிவபெருமானை வழிபடுகிற போது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் விரட்டி அடிச்சு அப்படியே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களில் மிகப்பெரிய பிரபலமான நம்முடைய நடிகர்கள், நடிகைகள் மற்றும் நம்முடைய மக்கள் அனைவருமே உங்களுடைய ஒரு மிகப்பெரிய பதவியை, மிகப்பெரிய அங்கீகாரத்தை, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியாமல் பட்ட கஷ்டம் இவ்வளோ சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க கடகராசி எங்கே இருக்கீங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பதட்டமும் ஒரு நிலையான தன்மையும் இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது பொதுவாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சனிப்பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 7.5 வருஷம் பிரச்சனை, 7.5 சொன்னாங்க. அது மகர ராசிக்கு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்க மாதிரி எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ எங்களுக்கும் 7.5 நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7.5 வருஷத்தில் கடகராசி மாதிரி ஒரு அடிபட்ட ஒரு ராசி அப்படின்னா நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். மகர ராசி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்திலும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சாங்களோ அதே மாதிரி 2ஆம் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க, பலவருடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை பேர்லாம் உங்களை பாசம் காட்டி அன்பு காட்டி மோசம் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இனிமேலும் நீங்கள் புரியலைன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்க உறுதியாக இந்த புத்தாண்டு முதல், டோட்டலாக சொன்னால் ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள், அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ, ஒரு அன்பு, ஒரு பாசம், மன நிம்மதி, இந்த 3 தவிர நீங்கள் காசுக்கு ஆசைப்படுற ஆளே கிடையாது. காசு வேணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், மிகப்பெரிய பங்களா கட்டணும், இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருந்தால் போதும். கூட இருக்கவங்க உண்மையானவங்களாக இருந்தால் போதுங்க. நான் அதாவது என் கண்ணாடியை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்கிறேன்னா என்னுடைய பின்பம் எனக்கு அதே ஐ லவ் யூ சொல்லும்ல, அதே மாதிரியே என்னுடைய பின்பம் என்ன செய்தோ அதே மாதிரி என் கூட இருக்கவங்க உண்மையாக இருந்தால் எனக்கு போதுங்க. அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கறது தான் உங்களுடைய ஒரு உண்மையான செயல்பாடு. ஆனால் அதில் தான் பல ஏமாற்றத்தையும் நீங்கள் சந்திச்சிங்க. அது இப்படியே மாறுது. உங்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் டோட்டலாக காலியாகி உண்மையான ஒரு நட்பு, உண்மையான காதல், உண்மையான உறவு உங்கள் கூட இனிமேல் தான் பயணிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆனி மாதம் அமர்ந்து கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மகர ராசியை பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானையும் 9ஆம் பார்வையாக நம்முடைய குரு பகவான் பார்ப்பார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். காதல் மூலமாக கஷ்டப்பட்டு வந்த நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக காதலில் வெற்றி உண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் உங்களுக்கு காதல் இருக்குன்னா அது உலக அதிசயம். எப்படி உலக அதிசயம் இருக்குங்க. நாங்கள் சண்டை போட்டுக்கிருக்கோம், ஆனால் சேர்ந்து எப்படியா பேசிடுறோம், ஆனால் எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் காதல் வெற்றி பெறும். ஏன்னா சண்டை இல்லாத காதலும் கிடையாது, சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் சண்டையில் நம்ம கூட உண்மையாக இருக்கும் போதெல்லாம், அதை உண்மையாக இருக்க மாதிரி நடிக்கும் போதெல்லாம் நம்மளை உயர்ந்த நிலைக்கு பேசிட்டு சண்டை போட்டோன்னே தன்னுடைய மனசுக்குள்ளே வச்ச வன்மத்தை கக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த காதல் என்றைக்குமே நீடிக்கவே நீடிக்காது, நிலைக்கவும் நிலைக்காது. அப்போ இப்போ கடகராசி என்பவர்களுக்கு
கடந்த ஒரு 2.5 வருட காலத்தில் காதல் கட்டாயிருக்குன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களை விட்டு தொல்லை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பீடை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சண்டை சச்சரவில் கொஞ்சம் இன்னும் அந்த அன்பு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவங்கள மட்டும்தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அவங்க உங்களை தவிர வேறு யாரையும் நேசிக்கலைன்னா அடித்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் காதல் இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறும். உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்கள் காதலியாக இருக்கட்டும், இந்த புத்தாண்டு முதல் மேக்சிமம் ஆனி மாதத்துலேருந்து ரொம்ப புரிதலுடன் செயல்படுவாங்க. ரொம்ப ரியாலிட்டி அன்பை காட்டுவாங்க. சூப்பராக இருக்க போகுது. ஓகேவா? கடகராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலன்னு வருத்தப்படுறீங்களோ திருமணம் முடியும். யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து திருப்பி பார்க்க கூட முடியல, வாழ்க்கை அப்படி போராட்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ உங்களுடைய போராட்டம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யுன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கடந்த 2025 செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த 2026 பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு அப்பப்போ கிளி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எந்த அளவுக்கு எதிர்வினைகளை கொடுத்தா நீங்கள் அடிமேல அடிபட்டு வாழ்க்கை நொந்து போவீங்கிறத தெரிஞ்சு உங்களை வச்சு செஞ்சாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரீசி. இன்னும் பூச நட்சத்திரத்தோட ஒரு ரூபாயே கிடையாது. அப்படி மாதிரி நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான மாற்றத்தை உண்டு பண்ணி வெற்றியாளராக வருவீங்க அப்படிங்கிறது உண்மை. நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த 2026 பிப்ரவரி வரையும் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்துச்சோ இனிமேல் பாதிப்பு இல்லைங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா, சில பின்பங்களை உருவாக்குவார், சில மாய வலைகளை உருவாக்குவார். நம்ம அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீர் இருக்க மாதிரியே தெரியும், தண்ணி ரோட்டில் இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் நம்ம பக்கத்தில் போனால் அந்த இடத்துல தண்ணி இருக்காது. ஆனால் நம்ம போகும்போது ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும், இது யார் யாரெல்லாம் கேட்ச் பண்ணிங்களோ அவங்களாம் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தண்ணி இருக்க மாதிரி தெரியும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அடப்பாமே என்னடா அது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதே மாதிரி தான் அது ராகு செய்வார். அவங்கக்கிட்ட புதுசு புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வருவார். இவன் நல்லவன் பாரு, எவனையும் மட்டும் நம்பிடாதீங்க, நம்பி ஏமாற வேண்டாம். அதுபோல் இந்த ஃபோன் மூலமாக உங்களுக்கு லோன் தாரோம், உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, எதையாச்சும் ஒருத்தன் ஃபோனில் சொன்னால் கட் பண்ணி விட்டுருங்க, கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா உங்களுடைய பெரிய விஷயமே நீங்கள் காதில் கேட்டு மனசில் ஏற்றிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, அன்புக்கு அடிமையாகிறீங்க. அவங்களுடைய இறக்கம் அவனு வச்சு அவங்கள்ட்ட போய் அடிமையாகிறீங்க. ஸோ வேண்டாம், தேவையில்லாத கட் பண்ணுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுப்பதை நிறுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஓகேவா? பணம் கொடுப்பது, பணம் வாங்குவது கரெக்டான முறையில் செய்யுங்க. முடிஞ்சளவு பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க. ஓகேவா? இதெல்லாம் கரெக்டாக பின்பற்றிங்கன்னா கடக ராசி த டாப் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லேருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.